டெண்டர் ஃபைல் எங்க? இப்பதான் எடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் கொண்டா. அண்ணே அண்ணே. ஓ அண்ணன் இல்லையா? ஆமா அண்ணன் இல்லாம நீங்க என்ன பண்ற? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டிரைவர், என்ன क्वेश्चन பண்றியா? பல்ல உடைச்சிடுவேன். ஸ்ருதி, ஏன் இப்படி பேசுற? அவர் டிரைவர் மட்டும் கிடையாது, பாஸோட பிரதர் மாதிரி. அனாவசியமா பேசி தப்பு பண்ற. நீ கொடுத்த இடம்தா இவனை இப்படி மாத்தி இருக்க. நீ பாட்டுக்கு 2 நாள்ல போயிடுவ. அதுக்கப்புறம் யார் யாரை எங்க வைக்கணும்னு பார்க்க வேண்டியது நான் தான். அதனாலதான் சொன்னேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவ ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிருப்பா. பரவாயில்ல, நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ போறேன்னு சொன்னதால தானே இவ வந்தா. அண்ணன் கிட்ட இருக்க வேண்டியது உன்னை போல ஆளுங்க தானே தவிர இந்த மாதிரி ராட்சசிங்க இல்ல. நீ அவசரப்பட்டு ராஜினாமா பண்ணிட்ட. இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கலாம். ஃபைல கொண்டு வந்தியா? ஓ வெரி குட் வெரி குட். எனக்கு தெரியும் பாப்பா, நீ சொன்னதை செய்வ, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. வா ஃபைல கொடு. என் அப்பாவை வெளியே கொண்டு வாங்க. ஓ அப்பா ஜெயில இருந்து வெளியே வர மாட்டாரு. நீ அந்த ஜிகே கிட்டே தான் இருக்க போற. நான் சொல்லும் போதெல்லாம் நீ அந்த ஜிகேவை பழி வாங்கிட்டே இருக்கணும். என்ன சொன்னது புரிஞ்சுதா? உனக்கு இந்த டெண்டர் ஃபைல் வேணும்னா முதல்ல எங்க அப்பா வெளியே வரணும். எங்க அப்பா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வராம நீ என்ன கொலையே பண்ணாலும் சரி, நான் ஜிகேக்கு துரோகம் செய்ய மாட்டேன். டேய், அவளை ஏதாவது செஞ்சு அந்த ஃபைலை பிடிக்கிட்டு வாங்கடா. குடிங்க, தேவைப்பட்ட அந்த 2 பேரையும் கொல்லுங்க. அந்த ஃபைல் மட்டும் டெண்டர் ஆபீஸ்க்கு வரவே கூடாது. என்னையா எந்த லைனும் கிடைக்க மாட்டேங்குது? பாஸ் எங்க போனாரு, அனு எங்க போனா, ஃபைல் எங்க போச்சு? எல்லாரும் டெண்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. 5 மணிக்குள்ள வந்தாங்கன்னா நமக்கு சான்ஸ் இருக்கு, இல்லனா நமக்கு இல்ல. நீங்க ஏன் சார் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம தான் டெண்டரே போடலையே. ஒரு வேளை டெண்டர் போட்டா எப்படி டென்ஷனா இருக்குதுன்னு பிராக்டிஸ் பண்றேன். கேள்வி கேட்காம எழுது. நேரம் ஆகிட்டே இருக்கே. ஓ சுதி, அனு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. சீக்கிரம் கெட் கோயிங். Ladies and gentlemen, as per the results, the applications are closed. Here is the results. The prestigious Shamshabad International Airport contract goes to GK Construction Line. Congratulations to Mr. Gopala Krishna, MD of GK Construction Line. Thank you. Congrats sir. We got it sir. நாம சாதிச்சிட்டோம் சார். God is great sir. நான் நினைச்சு பார்க்கவே இல்ல சார். நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் சார். நீ எதுக்கு ஏன் டென்ஷன் ஆயிட்ட? இந்த வைகி சாகருக்கு முன்னாமே தெரியும் இவருக்கு இது கிடைக்கும். Congrats சார். Congrats. அம்மா, இதெல்லாம் எப்படி நடந்தது?
எல்லாத்துக்குமே காரணம் நம்ம அனுதா சார். ஹாஸ்பிட்டல் கூட போகாம லாஸ்ட் மினிட்ல வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க சார். உங்க வாழ்க்கையோட லட்சியம் நிறைவேற போகுது சார். டெண்டர் ஆபீஸ்க்கு போலாம். அக்கா டெண்டர் ஆபீஸ்க்கு போ. Congratulations, sir. Yes, sir. ஏய், ஆம்பளையா இருந்தா ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் என்கிட்ட வச்சுக்கடா. இப்படி பொட்டத்தனமா நடந்துகிட்ட கொன்னுடுவேன். ஸ்ருதிய மிரட்டி கான்ட்ராக்ட கவுக்க நினைச்சியா? படா. டேய் 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 ஜிகே டேய். சார், என்ன இது? அனுவோட பிஎஃப் salary ஸ்டேட்மெண்ட் செட்டில்மெண்ட் பேப்பர்ஸ். இன்னைக்கு ஆபீஸ்ல அவளுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே சார். போயிடலாம் டிசைட் பண்ணிட்டாளா? எல்லாரும் முன்னாடியும் நீங்க திட்டினதுனால அவ போறதா டிசைட் பண்ணிருக்கா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவ போக மாட்டா சார். சாரி சார். இந்த பேப்பர்ல நீங்களும் அனுவும் சைன் பண்ணணும். வர சொல்லு. ஓகே சார். அக்கா, பாஸ் உன்னை வர சொன்னாரு. அவரு உன்னை இருக்க சொன்னாருன்னா நீ இருந்திருக்கா? ப்ளீஸ். இருக்காதேன்னு சொன்னார்னா நீயே இருக்கேன்னு சொல்லு. ரெண்டு மனசுக்கு நடுவுல இருக்கிற ஈகோ சின்ன வாசப்படிதான். யாராவது ஒருத்தர் வழியை விட்டா இன்னொருத்தர் போயிடலாம். ப்ளீஸ்கா, இந்த ஜாபை விட்டு நீ போகலங்கிற நல்ல செய்தியோட வரணும். இல்லைன்னா என்னை பார்க்க முடியாது. அனு, இன்னைக்குதான் ஆபீஸ்ல உன்னோட கடைசி ஒர்க்கிங் டேங்கிறத நான் மறந்துட்டேன். ஏதோ கோவத்துல ரிசைன் பண்ண. கோவம் தணிஞ்ச உடனே ரெசிக்னேஷன் லெட்டர் திரும்ப வாங்கிடுவேன்னு நினைச்சேன். இங்க ஸ்ருதி அப்பாயிண்ட் பண்ணது உனக்கு ஹெல்ப் பண்ணதா? உன்னை வெளியே அனுப்ப இல்ல. நீ போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு விருப்பமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. முதல்ல நீ கையெழுத்து போடு, அதுக்கப்புறமா நான் சைன் பண்றேன். அனு, நீ போயிட்டீன்னா ஒரு நல்ல செக்ரட்டரி மட்டும் இல்ல, எப்பவும் என் நன்மையை பத்தி நினைக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டை கூட இழந்துருவேன். நீ போடுற இந்த கையெழுத்தால உனக்கு இந்த ஆபீஸ்ல வேணா வேலை போகலாமே தவிர உனக்கு எனக்கு இருக்கிற நட்பு மட்டும் நிச்சயம் போகாது. என்ன சாலு? எனக்கு இந்த வேலையை விட்டு போறதுல இஷ்டம் இல்ல. அனு, அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? எனக்கும் அதான் ஆசை. இந்த ஜாப் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், எங்கேயும் போகாது. அனு, அனு லுக், நீ இவ்வளவு எமோஷனலா இருந்தா எப்படி? நீ இவ்வளவு பலகீனமா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ ஸ்ட்ராங்கான பொண்ணு நினைச்சேன். ஆனா குழந்தை மாதிரி அழுதா என்ன அர்த்தம்? கம் ஆன் அனு. அனு, டேக் இட் ஈஸி. அனு, ஹே அனு, கூல் டவுன். இந்த ஆபீஸ மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கையில கூட உங்களை விட்டு போக முடியாது. சின்ன வயசுல இருந்து அனாதையா நான் பட்ட கஷ்டத்துக்கு
கடவுள் எனக்கு தந்த ஒளி விளக்கு நீங்க. நீங்க என் கழுத்துல 3 முடிச்சு போடணும். உங்களோட வாழ்க்கையை நான் பகிர்ந்துக்கணுங்கிறது என்னோட விருப்பம். நீங்க ஒரு தடவை என் கையை பிடிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே வாழ தயாரா இருக்கேன். என் வைஃப் சஞ்சனா. மலேசியால இருக்கிற சுமித்ரா விஸ்வநாத்தோட பொண்ணு. நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.